மை ஃபஸ்ட்டு விலாக் யூடியூப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு. எல்லா மிடில் கிளாஸ் பையனுக்கும் ஒரு பெரிய பொருள் வாங்கணும்னு கனவு. அது மாதிரி தான் நான் இந்த காரை வந்து ஒரு கனவோடு வாங்கினேன். ஸோ காருக்கு வந்து வச்சுருக்கனால பணக்காரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஎம்ஐ கட்டுறது அந்த வழிகள் எனக்கு தான் தெரியும். எங்கன்னா கெஸ்ட்டாக போனால் அந்த மாதிரி போனால் எடுத்துகிட்டு போவேன். நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கெஸ்ட்டாக போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஜிம்முக்கு தான். சீஃப் கெஸ்ட்டாக போனால் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாலாம் நிறைய பேர் கேட்குறாங்களாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரீயாக இருந்தால் நானும் போயிடுவேன். அப்படி ஃப்ரீயாக இல்லைனா நானும் சார்ஜஸ் பண்ணுறேன். பட் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடுன்னு வந்து ஸோ டிஷர்ட்லாம் போட்டு ஆக்சுவலாக ஒரு டிஷர்ட் போட்டு அண்டர் ஆர்மர் நிறைய ட்ரெஸ் போட்டு பார்த்தேன், செட் ஆகல. பட் நமக்கு டிஷர்ட் தான் செட் ஆகுது. சரி ஓகேவா, டிஷர்ட் போட்டு எப்படி போகலாம், சரி ஜிம் ஓப்பனிங்க்கு போகிறமே ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் அந்த மாதிரியே போகலான்னு சொல்லிட்டு அண்டர் ஆர்மர் டிஷர்ட் போட்டு ஒரு ஷூ எடுத்து அழகாக மாட்டிட்டு அடிடாஸை ஃபிட் பண்ணிட்டேன். லைக் ஹேர் கட்லாம் நேற்றே பண்ணிட்டேன். போகிற ஜிம் வந்து ராகர் ஃபிட்னஸ். என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட நண்பன் அவினாஷ், அவருடைய ஜிம் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவரும் அதில். ஸோ அவர் ரொம்ப நாளாக ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணி பல கனவுகளோட அந்த ஜிம் ஓப்பன் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. இந்த வீடியோ வந்து நான் சண்டே போனேன், ஓகேவா. ஸோ அதை இப்போ தான் போடுறேன். அன்றைக்கி சண்டே வந்து பிரியாணி சாப்பிடல, பட் குஸ்கா அம்மா வச்சுருந்தாங்க. அந்த குஸ்காவை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு காரை எடுத்துகிட்டு பட்டுன்னு நானும் என் தம்பி கார்த்திக்கும் கிளம்பி போயிட்டோம் அங்கே. ஸோ கார் எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறோம். ஸோ இதில் என்ன பேசுகிறேன்னா, லைக் விலாக்ஸ் அப்படின்ட்டு அவன் எடுக்க அப்படின்னா, பட் எனக்கு விலாக்ஸ்னால் என்னெல்லாம் தெரியல. பட் ஃபஸ்ட்டு விலாகாக சரி சும்மா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, லைக் கொலப்பாக்கம் சொல்லிட்டு ராகர் ஃபிட்னஸ், அங்கே தான் ஜஸ்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனராக போகிறேன். அப்படியே வண்டியை ஓட்டிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். அந்த ஃபிட்னஸ் ஜிம், அதாவது கொலப்பாக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரியுது. ரொம்ப பெரிய ஜிம், 10,000 ஸ்கொயர் ஃபீட், ஹியூஜ் ஸ்பேஸில் அல்டிமேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு 2 நாள் போய் ஒர்க் அவுட்னா பண்ணணும். ஸோ அங்கே போனோன்னே கார் பார்க்கிங் அவங்களே வாங்கி ஸோ காரை உள்ளே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. லைக் ஒரு கெத்தாக இருந்தது. மோளம்லாம் அடிச்சு பெருசாக மேலே போனேன். 2வது விஜய் டிவி புகழ் அண்ணா வந்திருந்தார். நம்ம தம்பி கார்த்தி, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போனா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் தான் விலைக்கேற்றி வச்சார். நான் வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணேன். என்ன அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சு. நீயும் கெஸ்ட்டாக வந்திருக்க, அவரும் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, அவர் கூட எடுத்தால் நல்லா இருக்குமா, இல்லைடா எடுக்கணும், நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த ஒரு மனுஷன். ஸோ அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே நிறைய பேர் அவரோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் ஏரியா. ஜிம் கீழே வந்து ஒரு 2,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் போட்டிருக்காங்க. நான் நிறைய அப்கமிங் ரீல்ஸ், அப்புறம் என்ன வந்து அந்த ஆங்கர் அக்கா வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டுருந்தாங்க ஃபிட்னஸ் பற்றி. செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஃபிட்னஸ் எப்படி பண்ணணும், இந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் நிறைய கேட்டாங்க. உடற்பயிற்சி உடலுக்கு அவசியம்க்கா, அவ்வளோதாங்க்கா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா, வணக்கம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போட்டு அப்புறம் இன்னும் நிறைய ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எதில் ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல. பட் நம்ம தம்பி கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தான். ஸோ அதெல்லாம் அப்படியே இதில் ஆட் பண்ணியாச்சு. பட் ரொம்ப சூப்பரான ஸ்பேஸ். அப்புறம் பரத்ராஜ் அண்ணா வந்திருந்தார். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கல, பல நாள் கனவு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். பட் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டார், மிஸ் ஆகிட்டார். மேலே கீழே ஏறி தேடி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த ஜிம்மில் லைஃப் டைம் பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அம்பாசிடர் பாஸ். நான் எப்போ வேணால் அந்த ஜிம்மில் போய் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நிறைய ஜிம்மில் அந்த மாதிரி எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி, உழைப்புக்காக பலன் கிடச்சிது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஃபங்க்ஷனல் ஏரியா, ஓகேவா. நல்லா சூப்பரான எக்யூப்மெண்ட்லாம் வச்சு அல்டிமேட்டாக இருக்குது ராகர் ஃபிட்னஸில். கீழே அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹியூஜ் ஸ்பேஸ் ஃபார் ஹைட்ராலிக் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. மேலேயும் போனேன். ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் தரமான சம்பவங்கள். நாங்கள் சூப்பராக பண்ணலாங்க. விட்டு அந்த இடத்துல மசில் விழுங்க. விட்டுன்னு தப்பாக நினைக்காதீங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு நியூ இனாகிரேஷன், நிறைய பேர் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு சாண்ட்விச் கொஞ்சம் பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று அதை போட்டேன். திரும்பியும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் திரும்பி அந்த ஜிம்முக்கு விசிட் பண்ணோம். ஒரு நல்ல ஒர்க் அவுட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே சாப்பிடல. அன்றைக்கி சீட் பண்ணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் பாருங்கள். லோக்கி மேன் த மோட்டிவேஷன், ஒன் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி. எப்படி இருந்து வந்தால் தெரியும். அங்கே ஒரு சிலவங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன். இப்பு, என்னோடய காலேஜ் ஜூனியர், அங்கே இருக்க எல்லாரு கூடயும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுதான் அக்கா ஓனர் ஆஃப் த ஜிம்மு. அப்புறம் அந்த ஆங்கர் அக்கா, அப்புறமேட்டு புகழ் அண்ணா கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சீட் பண்ணி டேவை முடிச்சிட்டேன்.